மற்ற மாநிலங்கள்லாம் கல் இருக்கும்போது இதில் ஏன் தடை செய்யப்படுதுன்னா, மற்ற மாநில முதலமைச்சர்களுக்கு சாராய ஆலை இல்லை, இங்கே இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு சாராய ஆலை இருக்குது. கல்கடையை திறந்து விட்டால் எவ்வளவு குடிக்கிறவனாக இருந்தாலும் 2 லிட்டருக்கு மேலே குடிக்க முடியாது. கல் ஏன் உணவின் ஒரு பகுதினா, உணவு மட்டும்தான் மனிதன் போதும்னு சொல்லுவான். கல்லை குடித்தவொடனே 2 லிட்டரு அல்ல 2.5 லிட்டரு குடிச்சிட்டா போதும்னுவான். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். மற்ற போதை பொருள்கள்லாம் குடித்தாலும் மட்டையாகி சாகிற வரைக்கும் விழுகிற வரைக்கும் குடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். இது போதும்ன்றான். அந்த மாதிரி இந்த போதும்னு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறப்ப இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயங்குடி செத்தவரில் ஒருத்தர் பேட்டி கொடுக்கும்போது அந்த குடும்பத்தொருவர் 500 ரூபா எங்களுக்கு கூலி, அதை டாஸ்மார்க் கடையில் போய் குடிக்க போனால் 500 ரூபாயும் போயிடுது. இது ஒரு பொட்டலம் 60 ரூபாய்க்கு விற்கிது இந்த சாராயம். 2 பொட்டலம் 120 ரூபாய்க்கு குடித்தா எங்களுக்கு போதுமானதாக இருக்குது, மீதியை நாங்கள் கொண்டு போயிடுறோம் வீட்டுக்குங்கிறார் அந்த காசை. அப்போ கல் அது மாதிரி தான். 1 லிட்டரு 50 ரூபா வச்சா கூட 2 லிட்டரு குடித்தா 100 ரூபாய்க்குள்ள போயிடுது. ஒரு தொட்டுக்கிறத ஊறுகாயோ சுண்டலை வாங்கி சாப்பிட்டா கூட 100 ரூபா 110 ரூபாயிட முடிஞ்சிடும், மீதி காசை வீட்டுக்கு கொண்டு போயிடுவான். அப்போ கல் கடையை திறந்து விட்டா குடியானவன் விவசாயி பெருங்குடி மக்கள் பொழைச்சிக்கிடுவான். இந்த உழைக்கும் மக்கள் ஏதோ 2 லிட்டரு 3 லிட்டரு கல்லை குடிச்சு உழைப்பின் களைப்பு தெரியாமல் போயிடுவான். ஆனால் டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துக்கிறோம், சரிதானே? அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்தா இவங்க காய்ச்சி விற்கிற வியாபாரமும் படுத்துக்கிறோம். அதனால அந்த கல்லை மது என்று சொல்லி அதை தடுத்து விட்டுட்டு இந்த பீர் பிராண்டி விஸ்கி எல்லாம் கோயிலில் விற்கிற தீர்த்தம் புனித நீர் அதை எல்லாரும் வாங்கி பருகலாம்னு அப்படி வச்சுட்டு, அப்புறம் இது மாதிரி நின்று உங்கள் அப்பாவா சொல்கிறேன், போதையின் பாதைக்கு செல்லாதீர்கள், உங்கள் அருமையான உடம்பை ஏன் நீங்கள் கெடுத்துக் கொள்கிறீர்கள், தயவு செய்து யாரும் குடிக்காதீர்கள். அது துண்டிச்சா ஏன் அந்த மாவட்டத்தில் டாஸ்மார்க் சரக்கு வியாபாரம் குறைஞ்சிருக்கு, கலெக்டர் ஆய்வு செய்கிறார். செய்தி என்ன எந்த மாதிரி நாட்டில் வாழ்கிறோன்னு நீங்கள் தான் சொல்லணும். அதை திரும்ப திரும்ப சொல்லணும். குடிச்சிட்டு பாட்டில் கொடுத்தா 10 ரூபா தருவோம், பாடையில் படுத்திங்கன்னா 10 லட்சம் தருவோம். இதுதான் இங்கே இருக்கிற நிலைப்பாடு, கோட்பாடு.